Dear students, good morning to all. நம்ம இப்போ 5th standard social science term 2 பார்க்க போறோம். Hydrosphere. Hydrosphere means நீர்க்கோளம். Students will be able to describe the features of hydrosphere. Hydrosphere features பத்தி படிக்க போறோம். சிறப்பம்சங்கள். Define each type of water body. Water bodies என்னெல்லாம் இருக்கு? Pond, river இது எல்லாமே பத்தி படிக்க போறோம். List the steps to be taken to conserve water. Water வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி அது நடக்குது, வாட்டர் சைக்கிள் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ராணி சுந்தர் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஓடுது. பார்க்கலாமா? அதை ராணி சுந்தர் அவர் எர்த் இஸ் ஹியூஜ் இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்குறா. நம்மளோட எர்த்து வந்து ரொம்ப பெருசு இல்லையா? ஹியூஜ் அப்படின்னா அவங்களுக்கு மீனிங் தெரியும், ரொம்ப மிக பெரியது, ரொம்ப பெருசு இல்லையா? ஆமாம் தானே அப்படிங்கிறா. எஸ் ராணி, இட் இஸ் ஹியூஜ். டு யூ நோ வாட் டஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப்? ஆமாம் ராணி, ரொம்ப பெருசு. உனக்கு வந்து அதில் என்னென்னலாம் இருக்குது, அதோட பகுதிகள் தெரியுமா? என்னென்னலாம் அதோட பகுதிகள் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ராணி சொல்கிறா, நோ, கேன் யூ டெல் மீ? எனக்கு தெரியாது, நீ சொல்கிறியா? உனக்கு தெரியுமா? சுந்தர் சொல்கிறான், ஷுர், the earth consists of lithosphere, hydrosphere and atmosphere. ஆமாம், கண்டிப்பாக எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் உனக்காக. என்னெல்லாம் இருக்குது? லித்தோஸ்பியர் அப்படின்னா நிலக்கோளம் அப்படின்னு அர்த்தம். நிலப்பரப்பு இருக்கு இல்லையா அது. ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர்க்கோளம், வாட்டர் பற்றினது. அட்மாஸ்பியர் அப்படின்னா வாயுக்கோளம் அப்படின்னா காற்றை பற்றி படிக்கிறது. ஓ, such a big words. What does this mean? கேள்விப்படாத சில வார்த்தைகளாக இருக்கே நீ சொல்கிறது, இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா ராணி சுந்தர். திஸ் மீன்ஸ் தட் த எர்த் கன்சிஸ்ட் ஆஃப், என்ன மீன் அப்படின்னா லித்தோஸ்பியர் அப்படின்னா லேண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது. த ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா வாட்டர் பாடிஸ், அட்மாஸ்பியர் அப்படின்னா ஏர். இதை தான் நான் மேலே வந்து என்ன சொல்லியிருந்தேன், உனக்கு வந்து சொல்லியிருந்தேன். லேண்ட், வாட்டர் பாடிஸ் அண்ட் ஏர், இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட எர்த்துக்குள்ளே இருக்குது. எஸ், தட்ஸ் ட்ரூ, ஆமாம்ல அப்படிங்கிறா சுந்தர். வென் வி வென்ட் டு த மெரினா பீச், ஹாவ் யூ நோட்டீஸ்ட் ஹவு மச் வாட்டர் இன் த சீ? த வாட்டர் ஃப்ரம் ஓசன்ஸ், சீஸ் அண்ட் ஸோ ஆன் பிகம் எ பார்ட் ஆஃப் த ஹைட்ரோஸ்பியர். நம்ம வந்து மெரினா பீச்சுக்கு போனோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்குதா? அங்கே நீ என்ன பார்த்த? வாட்டர் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்த. அந்த மெரினா பீச்சில் உள்ள கடலில் வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் என்ன இருந்தது? தண்ணி இருந்தது இல்லையா? அதுக்கு தான் அவன் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அவளுக்கு சொல்கிறான். ஓசன்ஸ் அப்படின்னா பெருங்கடல்கள், சி அப்படின்னா கடல். பெருங்கடல்களில் இருந்து தான் கடலும் மற்ற வந்து பார்ட் ஆஃப் வாட்டரும் என்ன செய்யுது, நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ராணி. வாவ், கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் ஹைட்ரோஸ்பியர் சுந்தர்? எனக்கு வந்து நீ இப்போ சொன்னதே எனக்கு ரொம்ப கேள்விப்படாததாக இருக்குது. இன்னும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ எனக்கு சொல்கிறியா ஹைட்ரோஸ்பியர் பற்றி அப்படின்னு? ஷுர், கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுதான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹைட்ரோஸ்பியர் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் ஆன் எ பிளானட். பிளானட்டில் எவ்வளோ வாட்டர் இருக்குதோ அது எல்லாமே சேர்த்து தான் ஹைட்ரோஸ்பியராக என்ன செய்வாங்க அப்படின்னா மீன் பண்ணுவாங்க. த ஹைட்ரோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் வாட்டர் தட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட், அண்டர் கிரவுண்ட் அண்ட் இன் த ஏர். அதாவது ஹைட்ரோஸ்பியர் நீர்க்கோளத்தில் இருக்க வாட்டர் எவ்வளோ, இத்தனை % ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட்டோட மேற்பரப்பில் இருக்கிற தண்ணி அண்ட் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற வாட்டர் அண்ட் இன் த ஏரில் இருக்கும்ல, ஏரில் வந்து வாட்டர் இருக்கும்ல, அந்த ஈரப்பதம்னு சொல்லுவோம்ல, மாய்ஸ்சர், அது இருக்கிறதையும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த கோளத்தில் இவ்வளோ வாட்டர் இருக்குது பிளானட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Therefore, a planet's hydrosphere can be in the form of liquid, vapor or solid in the form of ice. ஃபார்ம் ஆஃப் ஐஸ் அப்படின்னா ஐஸ் கட்டி அப்படி தானே. அந்த ஐஸ் கட்டி வந்து திருப்பி வந்து உருகும் போது என்ன ஆகும், மெல்ட் ஆனிச்சுன்னா என்ன ஆகிடும், வாட்டர் ஆகிடும். அப்போ அதையும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க, வாட்டரோட பேஸில் சொல்லுவாங்க. லிக்விட், வேப்பர் அப்படின்னா நீராவி தெரியும் உங்களுக்கு. சாலிட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐஸ், ஐஸோட சாலிட் வந்து அந்த கட்டியாக இருக்கணும், ஐஸ் கட்டி, பனிக்கட்டி, அதை சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஹைட்ரோஸ்பியர் கவர்ஸ் அபவுட் 71% ஆஃப் த பிளானட் எர்த். எவ்வளோ வாட்டர் இருக்குது? 71% ஆஃப்
வாட்டரால் தான் நம்ம எர்த்து வந்து என்ன இருக்குது கவர் பண்ணப்பட்டிருக்கு. திஸ் இன்க்ளூட்ஸ் வாட்டர் இன் லிக்விட் அண்ட் ஃப்ரோசன் ஃபார்ம்ஸ். இது எப்படி இருக்கும்? லிக்விட் அப்படின்னா நீர், பார்க்குறதுக்கு நேரடியாக பார்க்கும்போதே அது நீர் வடிவத்தில் இருக்கும். அண்ட் ஃப்ரோசன் ஃபார்ம் அப்படின்னா உறைஞ்சிருக்கிறது, உரைநிலையில் இருக்கிறதும் என்னதான் உனக்கு வாட்டர் அந்த 71%க்குள்ளவே எல்லாமே வந்துடும். 97% இஸ் சால்ட் வாட்டர். அதில் 100ல் 97% என்ன இருக்குது அப்படின்னா சால்ட் வாட்டர் இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 3% வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் கிரவுண்ட், லேக்ஸ், rivers and also frozen as ice in the form of glaciers and icebergs. அதாவது 97% சால்ட் வாட்டர் இருக்குன்னு பார்த்துட்டோம். மீதி இருக்கிற அந்த 3% ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, அந்த 3% ஆஃப் வாட்டரில் தான் என்னெல்லாம் இருக்குன்னா ஃபவுண்ட் இன் கிரவுண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எங்கே இருக்குது? நிலத்தடி நீராக இருக்குது. லேக் அப்படின்னா ஏரி, உங்களுக்கு தெரியும். லேக் அப்படின்னா ஏரியில் இருக்குது. ரிவர் ஆறுகளில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ரோசன் ஆஸ் ஐஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளாசரிஸ் அண்ட் ஐஸ்பர்க்ஸ். வேறு எங்கே இருக்குது அப்படின்னா பனி ஆறுகளாகவும் இருக்குது, பனிப்பாறைகளாகவும் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த 3% ஆஃப் வாட்டர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாது? வாட்டரை எப்பயுமே தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெயின் வாட்டரை சேமித்து வைக்கணும், மழை தண்ணியை சேமித்து வச்சுக்கணும். சரியா? ஐஸ்பர்க் கொடுத்துருக்காங்களா? ஐஸ்பர்க்னால் என்னென்னு பார்த்தோம்? பனிப்பாறைகள் தான் இருக்குது பாருங்கள். அடுத்து கிளாசியர், பனி ஆறுகள். ஆறில் வந்து அடியில் தண்ணி இருக்கும், மேலே ஃபுல்லாகவே என்ன இருக்கும்? பனியால் படர்ந்துருக்கும். இந்த நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்தினதை நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நோட்லேயே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நோட்டு ஃபுல்லாகவே எழுதி வச்சுருங்க. இந்த லெசனை ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.